இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 12வது அத்தியாயமான பக்தி யோகத்தின் முதல் ஸ்லோகம். போன அத்தியாயத்தில் அந்த விஸ்வரூப தர்ஷன யோகத்தில் தன்னுடைய விஸ்வரூபத்தை, தன்னோட விராட் ஸ்வரூபத்தை அந்த அர்ஜுனருக்கு காண்பித்து அவருடைய அந்த பெருமைகளையும் அந்த மகிமைகளையும் அந்த அர்ஜுனரை உணரச் செய்தார் நம்மளோட கிருஷ்ணன். மீண்டும் அது போலவே அந்த அர்ஜுனரை பிரார்த்தனை செய்ய வைத்து, உன்னுடைய சாதாரண சௌந்தரியமான அழகான ஸ்வரூபம், அழகே உருவான கிருஷ்ணஸ்வரூபத்தில் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வைத்து, அந்த அர்ஜுனர் மூலமாக தன்னுடைய அந்த புகழை அந்த ஒரு பகவத்கீதையின் இந்த ஒரு பகவத்கீதையின் மூலமாக நமக்கு உணர்த்தினார் நம்ம கிருஷ்ணன். இது கழிந்த பிறகு அந்த அர்ஜுனர் அவர் பிரார்த்தனை செய்தபடியே தன்னுடைய நார்மலான சாதாரணமான மானுஷ ஸ்வரூபத்திற்கு அந்த அழகிய ஸ்வரூபத்தில் அர்ஜுனரிடம் சொல்றார், பக்தி அந்த பக்தர்களாக இருக்கிறார்களே, என்மயமாக என்னை மனதில் வைத்து கொண்டே கடமைகளை செய்கிறார்களே, என்னை திருப்தி செய்வதற்காகவே கடமைகளை செய்கிறார்களே, அப்பேற்பட்ட நபர்கள், அப்பேற்பட்ட யோகிகள், அவர்கள் நிச்சயமாக என்னையே அடைவார்கள். அவர்கள் தன்னையே என்னிடம் அர்ப்பணம் செய்தார்ல, அது போலவே நானும் என்னையே அவர்களிடம் அர்ப்பணம் செய்து விடுகிறேன் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். அதன் ஒரு தொடர்ச்சியாக, போன அத்தியாயத்தின் தொடர்ச்சியாக இந்த அத்தியாயம் 12வது அத்தியாயம் பக்தி யோகத்தில் இந்த பக்தியின் மகிமையை சொல்லி, இப்படி இருக்கும் பக்தர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களின் லட்சணங்கள் என்ன, அவர்களின் குணங்கள் என்ன என்பதை உணர்த்தி, அப்பேற்பட்ட அந்த பக்தர்கள் அவர்கள் எப்படி அந்த இறைவனை சென்று அடைகிறார் என்பதை சுருக்கமாக இந்த ஒரு அத்தியாயத்தில் அழகாக சொல்றார் கிருஷ்ணன். இந்த ஒரு அத்தியாயத்தின் எப்பொழுதுமே பல அத்தியாயங்கள் பார்த்திருக்கோம், ஒரு கேள்வியோடு தான் துவங்கும் அந்த அத்தியாயம். இந்த ஒரு அத்தியாயம் துவங்குற ஒரு கேள்விதான். நம்ம அர்ஜுனர் கேட்கிறார் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, உன்னை 2 விதமாக வழிபடுகிறவர்கள் இருக்கிறார்கள். பக்தி யோகத்திலே, அதாவது பக்தியில் இருந்து கொண்டே 2 விதமாக பல பேர் வழிபடுவார். அப்படி என்ன என்றால், ஒன்று சாக்கார ஸ்வரூபத்தில் இறைவனை வழிபடுவது, மற்றொன்று நிராகார ஸ்வரூபத்தில் இறைவனை வழிபடுவது. இந்த இரண்டுத்திற்கும் என்ன பொருள் என்றால், சாக்கார ஸ்வரூபம் என்று இறைவனுக்கு ஒரு உருவம் இருக்கு என்ற அந்த உருவத்தை வழிபடுவதுதான் சாக்கார ஸ்வரூபம். இப்போ சிவபெருமானாக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், முருகப்பெருமானாக இருக்கட்டும், ஹனுமானாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்வரூபம் இருக்கு என்று சொல்றோமே. ஆஞ்சநேயர் என்றால் இப்படி இருப்பார், அவருக்கு இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இருக்கும், அவருக்கு நீண்ட வாள் இருக்கும் என்றெல்லாம் சொல்றோம். இதுவே விநாயகரை பார்த்தோம் என்றால் அவருக்கு பெரிய தும்பிக்கை இருக்கும், பானை வயிறாக அவருக்கு இருக்கும் என்றெல்லாம் சொல்றோம். இதுவே ராமரை பார்த்தோம் என்றால் அழகிய சொரூபத்தோடு இருப்பார், ஒரு மாவீரனாக அவர் இருப்பார், வில்லை ஏந்தி கொண்டிருப்பார் என்று சொல்றோம். இதெல்லாம் உருவத்தோடு நம்ம வழிபாடு செய்வது அது சாக்கார சொரூபம். நிராகாரம் என்றால் அருவம் என்று சொல்வார், உருவமே இல்லாமல் இருக்கும் அந்த இறைவனை பேரொளியாக நம்ம மனதுக்குள்ள நினைப்பது. அப்போ அர்ஜுன கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாராம், கிருஷ்ணா, உன்னுடைய உருவமுள்ள சுரூபம் சாக்கார சுரூபத்தை வழிபடுகிறவர்கள், நிராகார சுரூபத்தை வழிபடுகிறவர்கள், இந்த 2 பேர்ல யார் உயர்வானவா, யார் வசதி